எல்லாத்துக்கும் வணக்கம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குளத்தூர் சந்தையில நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்துல இருக்கிற குட்டிகளோட விலை நிலவரம் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு ஏதுன்னு பார்க்கலாம். அப்படியே பதிவு போயிடலாம். இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பண்ணிட்டு மறக்காம ஆமா வாங்கிக்கலாம். கருப்பு மட்டும் போட்ட குடிக்கலாம். தம்பி வணக்கம். அப்படியே உங்களை ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துங்க. எங்க இருந்து வரீங்க, உங்க பேரு? சரிங்க, அயலூர்ல இருந்து வரீங்க. இன்னைக்கு வந்து குணத்தூர் சந்தையில குட்டிகள் விலை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. பால் தரத்துல குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்துல குட்டிகள் வேணும், உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 728 அப்புறம் வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற சந்தை. வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் 5 மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி மட்டும் சந்தை நடைபெறும். அப்படியே பதிவு போயிடலாம். பார்த்துட்டு இருக்காங்க. அட்வான்ஸே கொடுத்துட்டு போயிட்டாங்க. மதுரை கடை குட்டி வியாபாரம் பேசி என்ன ரக ஆட்டுக்குட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்ன ரக ஆட்டுக்குட்டி வருது, என்ன ரேட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அத்தனை ஆட்டுக்குட்டியும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஓகே ஓகே, பாருங்க. சொல்லுங்க, வியாபாரம் பேசிட்டு இருக்கிறாங்க. கொடுத்தாச்சு. என்னது குட்டி கொடுத்தாச்சுங்க? இதுவும் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் வந்து இப்பதான் உள்ள ஏற்கனவே புக்கிங் பண்ணிட்டு போன குட்டி வந்து விலை கேட்டிருக்காங்க. வருவாங்க கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம பேச முடியாதுல்ல, பேசிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி சரி, காசு கொடுத்துட்டாங்களா? எந்த குட்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் ஆன குட்டி கேக்குறாரு, புக் பண்ண குட்டியே கேக்குறாரு. 1 2 ஒரு குட்டி கேக்குறீங்க சொல்லல, 3 எடுத்துக்கிங்க உங்களுக்கு நல்லா தெரியும் வரும். ஆனா இது கொஞ்சம் 10 நாள் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். 10 நாள் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். வியாபாரம் பேசிக்கிட்டு அவ்வளவுதான். நல்லா தெரியும். எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ போட்டு வந்திருக்காரா? வீடியோ எவ்வளவு போட்டு நாளைக்கு ஆமா, குட்டி கையில எடுத்துக்கணும். இது இன்னும் விலையே முடியலையா? ஒரு அமௌண்ட் எடுத்துட்டாருன்னா விலை முடியல.
ரேட்டுல கூட தான் சொல்லிருக்காங்க. நாளைக்கு சொல்லியிருக்கு, நாளைக்கு சொல்லிருக்கீங்க 9,000 சொல்லியிருக்காங்க. ஆமா அதெல்லாம் மதுரை கடை விஷயம் கிடைக்காத விஷயம் எனக்கு. ரெண்டு வீட்டையும் சேர்ந்து 11னா 3 வீட்டையும் சேர்த்து 3 ஊட்டி வீட்டையும் ரெண்டு மதுரை கடாய், ரெண்டு மதுரை கடாய், ஒண்ணு கொடியாடு. கொடியாடு இங்க ஒடியாந்து பாருங்க. பார்த்து வந்திருக்காரு அவருக்கு. அப்படியா? ரேட் கம்மியா நீ சொல்றீங்க. இதுல ஒண்ணு கொடியாடு வேற. வியாபாரம் என்ன ரேட்ல முடிக்கிறாங்கன்னு தெரியல. அவரு ஒரு ரேட்டு கேட்டிருக்காரு, வேற எல்லாம் சேர்ந்து ரேட் சொல்லியிருக்காரு. இருக்குன்னு தெரியுமா? கேட்டு நம்ம காத்துக்கு நானே அப்படியே ஆட்டுக்குடி இப்படி காட்டு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து இருக்காங்க. வியாபாரம் முடிகிற மாதிரியே தெரியலையே. குட்டி ரேட் பார்க்கலாம். எனக்கு கேட்டாது ரேட் தான் பார்த்து வந்தனால அந்த ரேட்டு என்ன சொன்னாங்க. கூட வைக்க 12 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேன். அந்த ரேட்டுல என்னதான் ஆச்சுங்க? விற்பனை பண்றத நேரடியா நம்ம ஒளிபரப்பு பண்ணிருக்கோம். திருப்பூர் வந்து வாங்கியிருக்காங்க. ஆமா 11 ரூபாய்க்கு 11,000 ரூபாய். 3 கடாய் இல்ல 20 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இல்ல, அப்படியே நில்லுங்க தம்பி. வணக்கம். இப்ப என்ன இந்த குட்டி வேலை முடிஞ்சிருச்சுங்களா? 3 குட்டி சேர்த்து வாங்கியிருக்காங்க. என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க? 11 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சரி அண்ணா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? தென்னம்பாளையம், திருப்பூர் தென்னம்பாளையங்களா? சரி சரி. இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கியிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க. ஏற்கனவே ஆடுகள் வச்சிருக்கீங்களா? குழந்தைகளுக்காக வாங்கிட்டு போறீங்க. கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க. சரி, பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்துன அனுபவம் இருக்காண்ணா உங்களுக்கு? அதே பார்த்து அப்படியே. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப இடமெல்லாம் இருக்குண்ணா. ஆடு வளர்த்துற அளவுக்கு உங்களுக்கு இடமெல்லாம் இருக்கலாம். ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. சரி சரி சரி. ஓகே. எப்படின்னா இருக்கு? வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வீடியோஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா? வீடியோஸ் பார்த்தா வந்தா அது எப்படி இருக்கு உங்களுக்கு? பயனுள்ளதா இருக்கான்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருக்கா? ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே நம்ம முனியப்பன் கிட்ட போய்க்கலாம். முனியப்பன், எப்படி வியாபாரம் முடிஞ்சது? சரிங்க. அப்படியே ஒவ்வொரு குட்டியில என்ன வேலையில இருந்து குட்டிகள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வேலையை சொல்லுங்க. என்ன குட்டியாடா? கொடியாட்டு குட்டி. ரொம்ப பூக்குட்டியா இருக்க மாதிரி இருக்கு. 10 நாளான குட்டி. என்ன ரேட்டுமா வருது? 2,700 ரூபா சொல்றீங்க. நல்லா கேட்டுங்க, தூக்கி கேட்டுங்க நல்லா. அப்படி காமிச்சு சொல்ல, மேல தூக்கி காமிச்சு குட்டிய சென்சார் கட்டிங்களா வரலாம். சரி ஓகேவா. இது என்ன ரேட் வரும்? 2,500 கொடுக்கலாம். இதுலயே வந்து மூட்டு குட்டி, அதாவது பிறவை குட்டி வாங்கினா என்ன ரேட் வரும்? 2 ரூபா வரும். சரி ஓகே. சரிம்மா, அப்படியே அடுத்து பார்த்தோம். அந்த மேசல் குட்டி ஒண்ணு இருக்கு பாருங்க. எடுங்க. அதான் இல்லங்க, இதை சொன்னேன். சரி, இதை எடுத்துட்டீங்களா? இது எத்தனை நாள் குட்டிங்க? 1 மாசத்து குட்டி. மேசல் வரைக்கும் ஒரு 15 நாள் ஆகுமா? 20 நாளுக்கு மேல ஆகும். சரி சரி. என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி குட்டி எங்க இருந்து நீங்க வாங்கிட்டு வர்றீங்க?
குட்டி. மதுரை வாடிப்பட்டி குட்டி. இந்த வாரம் எவ்வளவுக்கு வந்திருக்குங்க? ஆனா அதுல ஒரு 3 குட்டி கொண்டு வந்தா. 2 குட்டி இப்ப கொடுத்தாங்க. கண்ணு முன்னாடியே ஒரு குட்டி கொடுத்துட்டா. சரி சரி, இது என்ன விலை சொல்றீங்க? 3 ரூபாய் சொல்லலாம். 3000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. 2000 கொடுத்தோம்னா 2000 ஓகே ஓகே, பாத்தீங்கன்னா 2800 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காரு. ஓகே, அப்படியே வேற எந்த காட்டுங்கண்ணா, ஒரு மேட்சல் தரத்துல இருக்கு பாருங்க, அதை எடுங்க. ஓகே ஓகே, இது மதுரை கடை தான். மதுரை கிடாய் தான். இது வந்து மேய்ச்சல் தரேன் இருக்கீங்க. எத்தனை மாசமான குட்டி? குட்டில 2.5 மாச குட்டி. இப்ப நெட் வெயிட் வந்து எத்தனை கிலோ வரும்? ஒரு 12 வருங்களா. 12 to 13. 13 கிலோ வெயிட் சொல்றாங்க. 2.5 மாசமான குட்டி. என்ன ரேட் வருமா? ஆனா 6 ரூபாய் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம். 5 ரூபாய்க்கு விலையே முடிஞ்சுதா? சரி என்ன சொல்றீங்க, முடிஞ்சுதா? எத்தனை குட்டி இங்க இருக்கிறதுல முடிஞ்சிருக்குதுங்க? நம்ம பெரிய குட்டியில அப்படியா? அப்படியே அடுத்தது எடுங்க. இது முடிஞ்சுதா? இது கடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? மூணுமே பையன் தான். ஓகே, வந்து வாங்கியாச்சு, அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா? சரி 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 சரிங்க. சரி, உங்க வியாபாரத்துக்கு ஆள் வந்துட்டாங்க. ஆனா கொடுத்தாச்சு 3 குட்டி பெரிய குட்டி கொடுத்தாச்சுனா. சரி, அது என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு குட்டி மட்டும்? ஆனா 3 குட்டி நீங்க 17 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. 17000 ரூபாய்க்கு கொடுத்து 3 குட்டியும் சேர்ந்து. சரி, அந்த குட்டியும் எடுங்க. இது வந்து மோலிக்காதுல சேர்றதா? வேலியான்னு சொல்லுவாங்க. வேலியாடு. கொடியாடுலயே வேலியாடா இல்ல வேலியாடு? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அது சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட், அதாவது 50 ஆடு 100 ஆடு வச்சிருக்கிறவங்க காது சிறுசா இருக்குங்காட்டி அது ஒரு குறை மாதிரி தெரியும், திருஷ்டி படாதுங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. சரி, இது நீட்டு போக்குல வருமுலங்க. இதுலயே இந்த மூலிக்காத இருக்கிற குட்டி தான் செம வீரியமா இருக்கு. சரி, இது என்ன ரேட் வருது? 7000 கொடுத்தாச்சுனா. 7000 கொடுத்தாச்சு. எத்தனை கிலோ வெயிட் இருக்கும்? 5 கிலோ உயிரோட வரும். சரி, ஓகேம்மா, அப்படியே அடுத்து பார்த்துடலாம். விலை முடிச்சிச்சு. இந்த மாதிரி 2.5 மாசம் 3 மாசம் குட்டி வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க ஒரு தடவை. 90 92 110 728. 728. இன்னொரு நம்பர் இருக்கா? அதையும் சொல்லுங்க. 97 51 97 97 47 47 92. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்து சின்ன 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 குட்டி சட்டை குட்டி ஒண்ணுதான் இருக்கா? ஒண்ணுதானே இருக்கு. அது சேர்ந்து அதை மறைச்சிடாதீங்க, அதை கையில வச்சு. சட்டை குட்டி ஒண்ணுதான் இருக்கு. இது என்ன ரேட்டுமா வரும்? 3500 சொல்றீங்க. எத்தனை நாளான குட்டி இருக்கும்? ஒரு மாசம். தலை கடிக்கும், பால் போடணும். இப்போ பால் குடிக்கிற குட்டி வாங்கினா எத்தனை மாசம் மட்டும் பால் கொடுக்கணும்? ஒரு மாசம் மட்டும் பால் போடணும். சரி, ஓகேம்மா, அப்படியே அடுத்து 2 சின்ன குட்டி இருக்கு பாருங்க. ஒரு குட்டி காட்டி வச்சுக்கலாம். அந்த ஒரு சின்ன குட்டி மட்டும் எடுங்க. அதை படுத்துட்டு இருக்குதுங்க. என்ன கொடியில சேருமா நாட்டு வெள்ளாடா? குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? எத்தனை நாள் குட்டிங்க? 20 நாள் குட்டி. ஓகே ஓகே. ஓ, நாட்டு வெள்ளாடு பாத்தீங்கன்னா இதே சாயல்ல இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது கொடியாடுது நாட்டாடுதுன்னு? கால் ஊக்கம் நல்லா நெற்றி நீளம் பார்த்தோம்னா தெரியுங்கிறீங்க. சரி, இது என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்? 3 ரூபானா ஃபைனல் பண்ணலாம். சரி, ஓகேம்மா. அடுத்து செம்புலி. செம்புலிலேயே மயிலம்பாடி. இது என்ன ரேட் வருது? பையன் 3500 சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? எத்தனை மாசம் இருக்கு குட்டிக்கு வயசு? 1 மாசம் குட்டி தான். ஃபைனல் அது கம்மி ஆகாதா? 100-200 கம்மியே கொடுத்துக்கலாம். அதுக்கு தானே ஃபைனல் ரேட் நாங்க கேட்கறோம். அவங்க ஒரு ஃபைனல் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகேம்மா. அப்படியே அந்தல பட்டியல் இருக்கிறத பாத்துறலாம். பொடியாட்லயே பொடி குட்டி 2 குட்டியும் எடுங்க. அந்த செம்மறி 2 குட்டியும் எடுங்க. அந்த 2 குட்டியும் அடிக்கரஞ்சியா? ரெண்டுமே அடிக்கரஞ்சி இருக்கு. அடிக்கரஞ்சியிலே கேக்குறாரு நண்பர். அடிக்கரஞ்சியிலே இந்த கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. ஒரே இதுதான் குட்டி. இது கொஞ்சம் ஒயிட் அடிச்ச மாதிரி வருது, அதனாலதான் கேட்டேன். இது என்ன ரேட் வருதுமா ஜோடி? 2 சேர்ந்து 8500 சொல்றீங்க. எத்தனை நாளான குட்டி இருக்கும்? 1.5 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? 8000 ரூபானா கொடுக்கலாம். சரி, ஓகேம்மா, அப்படியே அடுத்து அந்த கலர் குட்டி ஒன்று இருக்கு பாருங்க, அதை எடுங்க. என்ன கொடியாடி சேருங்களா? கடா குட்டியா இருக்கு. எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம்? 20 நாள் குட்டி. என்ன ரேட் வருங்க?
3,200 சொல்லி என்ன ரேட்டு கொடுக்கலாங்க? இந்த வாரம் பொடியாடு வரத்து கம்மியா இருக்குங்க. வரத்து கம்மி தானே, வரத்து கம்மி தானே. வரத்து கம்மி தான். சரி, குட்டிகள் அதிகமா வருமா அதிகமா வராதா? இதுக்கு மேல அதுல ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அதிகமா வாரம் எவ்வளவு குட்டிகள் வர்ற வரைக்கும் இந்த இருக்கு அடுத்து வரலாம்? அடுத்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தானே வரும். கம்மியா தான் வரும். இன்னும் அப்படியே கம்மி ஆயிடும். தீபாவளி வந்துருச்சு அதனால கம்மியாகுங்களா? ஏனுங்க கம்மியா விலை இச்சாகுமா? வேலை தானே ஆகும். மழை காலத்துல குறையணும். எந்த டைம்ல உங்களுக்கு விலை குறையும்? ஆனால் ஐப்பசியில தான் குறையும். ஏங்க அடுத்த மாசம் தாங்க ஐப்பசி. அடுத்த மாசம் விலை குறைஞ்சிருமா? சரி, ஆனா குட்டி கிடைக்கிறத பொறுத்து ரேட்டு மாறுபடும். அளவு பொறுத்து இருக்குங்க. சரி, கையில வச்சுட்டு குட்டி என்ன ரேட்டு வருங்க? 3 ரூபா ஃபைனல் பண்ணிக்கலாம். அது கம்மி ஆகாது. ஓகே ஓகே. நீங்க இருக்கிற குட்டி 2 குட்டியுமே எடுங்க. அந்த 2 குட்டி அங்கிள் அங்கிளா? ஆமா தாண்டா அங்கிள்ங்கிறேன். இது 2 குட்டி முடிச்சிடலாம். சேலங்கர் பொண்ணு நாட்டாடு ஒண்ணு. ரெண்டு ஒரு வீட்டுல போட்டதா இல்ல வேற வேற ஆடுதான்? வேற வேற ஆடு. சேலம் கருப்பு வேற கலர்ல ஆடு போடுவா, குட்டி போடுமா? போடு. ஓகே ஓகே. ஆடு எத்தனை நாள் குட்டிங்க? ஆடு கிராஸ் ஆச்சுன்னா எல்லாமே போடும். அப்படியா? சரி சரி சரி. இது இடம் வெட்டுங்களா இல்ல? எத்தனை நாள் குட்டிங்க இது ரெண்டுமே? என்ன ரேட்டு வருதுங்க? 6,000 ரூபாய் சொல்லுங்க. என்ன ரேட்டுக்கு முடிக்கலாங்க? என்ன ரேட்டு வரைக்கும் கேட்டிருக்காங்க? நீங்க ஒரு 2,000 ரூபாய் சொன்னீங்கன்னா என்ன ரேட்டுக்கு வரைக்கும் கேக்குறாங்க? 1000 கம்மி கேக்குறாங்க. பகுதிக்கு கம்மியா கேக்குறான். சரி சரி. நீங்க சரி ஓகே. அப்படியே நீங்க எங்க இருந்து சந்தைக்கெல்லாம் போறீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருங்க. திங்கக்கிழமை இங்க வருவோம்னா, செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி, சரிங்க. புதன்கிழமை வீட்டுல தான் இருக்கேன், வியாழக்கிழமை ஒட்டல்புரம்னா, வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம், வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே முத்தூர்னா, சனிக்கிழமை நரிகள் பெட்டுனா, ஞாயிற்றுக்கிழமை பரமத்தினா, திங்கக்கிழமை குன்னத்தூரே தான். அப்படியே மறுபடியும் ஒரு தடவை உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. 92 110 728. இன்னொரு நம்பர் இருக்குன்னா 97 51 97 47 92. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா வீடியோஸ் வாட்ஸ்அப் இது பண்ணுவீங்க. ஆனா நைட்டு 10 மணிக்கு மேல கூப்பிடுறாங்க, 12 மணிக்கு மேல கூப்பிடுறாங்க. அர்ஜென்ட் கூப்பிடுங்க, அர்ஜென்ட் கூப்பிடுறாங்களோ போயிட்டாங்க. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் கால் வர்றது. டிஸ்டர்ப்னு சொல்லல, ஒரு 10 மணிக்கு லிமிட்டா கால் பண்றாங்க. அது கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. 10 மணிக்கு மேல கால் பண்ண வேண்டாம். குட்டி வாங்குறது என்னங்க அர்ஜென்ட்? நைட்டு போனா காலையில வாங்கிக்கலாம். அப்படியெல்லாம் நம்ம கணக்கு போட முடியாது. ஏன்னா திருப்பி ஆட்டுக்குட்டி செத்துருச்சுன்னு வைங்க, அப்பவே அர்ஜென்டா குட்டிக்கு பால் கொடுக்கலன்னா மடி கட்டிக்கும். அது வந்து அர்ஜென்டான விஷயம். அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம கஸ்டமர் கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸா சொல்லுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வரக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகளை கொடுங்க. ரொம்ப நன்றிமா. வீடியோல பாத்துருப்பீங்க, அனுசரிச்சு தான் கொடுக்குறீங்களா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே. அப்படியே மறக்காம இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்ல பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க. அப்படியே வியாபாரத்துக்கு கால் பண்ணிட்டாங்க பாருங்க. ஓகே. நம்ம குன்னத்தூர் ஆட்சத்தில் தான் இருக்கு. வாரந்தோறும் திருப்பூர் மாவட்டத்தில்